விவசாய கடன்களை அறவே ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகள் மீதான ஜப்தி நடவடிக்கையை கைவிட வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஒரு கோரிக்கையை அரசுக்கு விடுத்திருக்கிறார். இதன் மேல இந்த விவாதத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நகரமயமாக்கல் போன்ற விஷயங்கள் மிக கடுமையாக அந்த அந்த புள்ளி விவரங்கள் அந்த ஸ்பேஸ் அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கான முக்கியத்துவம் என்பது யார் முன்வைத்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. ஆனால் இந்த தருணத்தில் விவசாயிகள் மீதான ஜப்தி நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும், வறட்சி அவர்களை பாதித்திருக்கிறதுனா ராமதாஸ் முன்வைக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, ஒவ்வொன்றிலையும் இது ஏதோ அரசியல் நோக்கம் இருப்பதாக நாம் கருத வேண்டியதில்லை. ஆனால் அந்த போராட்டம் நியாயமான ஒன்று. அதை நடத்துகிறவர்கள் யார் என்பது பற்றி அவருக்கு சில அரசியல் நோக்கங்கள் இருக்குன்றது கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த டிராக்டர் போராட்டம் நடத்தி இருக்கிறார்களே அந்த இயக்கம் பற்றிய விமர்சனங்கள் எனக்கு உண்டு. ஆனால் அந்த எடுத்துக்கொண்ட பிரச்சனை என்பது நியாயமானது. இன்னும் சொல்லப்போனால் இதில் பல்வேறு விஷயங்கள் வெளிவரவே இல்லை. அடிப்படையான என்ன, டிராக்டர் வங்கி கடன் மூலமாக வாங்கியிருக்கிறார்கள். அந்த வங்கி கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றோட பிறகு டிராக்டரை அவர்களே கொண்டு நாங்கள் ஒப்படைக்கிறோங்கிற போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஆனால் கைப்பற்றுகிற நடவடிக்கைலாம் வங்கிகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் இதுதான் இது பின்னணி. அப்போ விவசாயிகள் அவமதிக்கப்படுவது, அவருடைய இன்னும் பல பிரச்சனைலாம் இருக்கிறது. அடிப்படையில் என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட இது மத்திய அரசும் வங்கி சில அந்த டிராக்டர் நிறுவனங்கள் முன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சேர்ந்து செய்த ஒரு ஏற்பாடு. இது மிக குறைந்த தவணையில் வட்டிக்கு குறைந்த வட்டியில் இந்த மாதிரி கடன் தர்றோம் அப்படின்னு சொல்லி டிராக்டர்களை தள்ளிவிட்டார்கள். என்ன இருக்காரு, ஒன்று அவர் சொந்த நிலத்தில் பயன்படுத்துவது, பிறகு மற்றவர்களுக்கும் வாடகைக்கு கொடுவது, அதன் மூலமாக திருப்பி செலுத்துவது என்கிறதான் அவர்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு டிராக்டர் 2 டிராக்டர் இருந்தால் மற்றவர்களுக்கு வாடகை கொடுக்கலாம். நீங்கள் ஆளுக்கால் இப்படி கடனை கொடுத்ததுக்கப்புறம் யார் வாடகை கொடுப்பாங்க? ஆக நடைமுறையிலே அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஆக அந்த டிராக்டர் நிறுவனங்களுடைய விற்பனை அதிகரித்தது. ஆனால் இன்றைக்கி அதை திருப்பி செலுத்த முடியாத நிலைமை என்பது விவசாயிகளுக்கு வேறு பல புறக்காரணங்களாக ஏற்பட்டு நமக்கு தெரியும். காவிரி தண்ணீர் பிரச்சனைலாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆக விவசாயம் பால்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா விவசாயிகளோட தற்கொலை புள்ளி வரங்களாம் நமக்கு இருக்கிறதுங்கிற அளவுக்கு அது போயிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் எங்களை அவமதிக்கக்கூடாது என்கிற கோரிக்கையை வைத்து ஒரு போராட்டம் நடத்துகிற போது அந்த போராட்டம் நியாயமானது தான். அதனால தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல விவசாய அமைப்புகள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்பதை நான் வாராக்கடன் பல்லாயிரம் கோடிகள் இருக்கும்போது அதன் மீது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய வங்கிகளோ இல்லை அரசு நிர்வாகமோ சில ஆயிரங்கள் சில லட்சங்களில் விவசாயத்திற்காக வாங்கக்கூடிய டிராக்டர்களை பறிமுதல் செய்கிற நடவடிக்கை என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்படியெல்லாம் இதை ஒப்பிடக்கூடாது. நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்றது இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு கடன் கொடுத்து அது வராமல் இருப்பதை வசூலிப்பதற்கு நிறைய ட்ரிபியூனல், நிறைய தீர்ப்பாயங்கள்லாம் நிறுவப்பட்டு மிகப்பெரிய விரைவு நீதிமன்றங்கள் போல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. அதில் சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. எல்லாமே நடைமுறையில் சட்டப்படி நடக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கின்றதுக்காக 7% வட்டியில் பாஜக ஆட்சியில் 2003 வெறும் 87,000 கோடி தான் இருந்தது. இன்றைக்கு 7 லட்சம் கோடி நாங்கள் கடன் கொடுக்குற இலக்கு நிர்ணயித்து செயல்படுகிறோம். 7 லட்சம் எக்ஸீடிங் தி டார்கெட் என்கிற அளவில் தான் இன்னைக்கு வங்கிகள் விவசாய வளர்ச்சிக்காக விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய பல திட்டங்கள், கிசான் கிரெடிட் கார்டு, அதில் ஒரு 3.5 லட்சம் கோடி இந்தியா முழுவதும் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். நிறைய விவசாயிகளுக்கு இந்த சலுகைகளை வங்கிகள் மூலமாக மத்திய அரசு பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்துது. ஆனால் இந்த திருச்சியில் நடைபெறுகிற போராட்டத்தை பாரதிய கிசான் யூனியன் என்று சொல்லப்படுகிற பாஜகவினுடைய விவசாய பிரிவு திட்டமிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக இதெல்லாம் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நாட்டில் எதை எதிர்த்தாலும் ஒரு 10 பேரை வைத்துக்கொண்டு ஒரு போராட்டம் நடத்துவது, வாங்கிய கடனை கட்ட மாட்டோம், கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த கோரிக்கைகள்லாம் அவ்வளோ ஆரோக்கியமான கோரிக்கையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வங்கியில் கடன் வாங்கி இருக்கிறதுனால கடன் திருப்பி கட்டி தான் ஆகணும், கட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா அது நீங்கள் அது மாதிரி ஏற்கனவே இப்போ பெரிய வறட்சி, பெரிய வெள்ளம், இது போன்ற இயற்கை சீற்றங்களாலே பாதிக்கப்படுவார்களே ஆனால் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கப்படுமே. ஆனால் அது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து அந்த வங்கி கடனை ரத்து செய்யலாம். இப்போ சாதாரண நிலையில் அப்படி ஒரு கோரிக்கையை ஏற்பார்களா எனக்கு தெரியாது. ஏற்கனவே 2005 கிட்டத்தட்ட 70,000 கோடி இன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3.5 கோடி விவசாயிகள் பயனடைந்தார்கள். அரசு விவசாயிகளுக்கு எதிரான அரசாக யாரையும் சொல்லக்கூடாது. திருச்சி போராட்டத்தில் மட்டும் அதை கன்ஃபைன் பண்ணி பார்க்காம ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது
இந்த கடன்களை திருப்பி வசூல் செய்வதில் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தொடங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வரை விவசாயத்துறையும் விவசாயிகள் மீதும் காட்டக்கூடிய அந்த போக்கு எப்படி இருக்கு? அதான் அது ஒரு நண்பர் சொன்ன ஒரு விஷயம் உண்மையானது. அந்த போராட்டத்துக்கு தலைமை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய கிசான் சங்கத்திற்கு நிச்சயமாக அரசியல் நோக்கம் இருக்கிறது. அவள் தங்களை அரசியல் சாரா அமைப்பாக காட்டிக்கொள்ள முயன்றாலும் கூட அவள் பெயர் உட்பட எல்லாவையும் காட்டிக் கொடுக்க அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் உட்பட அந்த பிஜேபியினுடைய நோக்கங்களுக்காக செயல்படுகிறோம். அதை ஏதோ விவசாயிகள் பிரச்சனை பிஜேபிக்கான அறுவடையாக மாற்றுகிற உள்நோக்கம்லாம் இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் நொந்து போயிருக்கிறார்கள், அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் அரசியல் நோக்கம் கொண்டவர்களாம் கலந்து கொள்ள முடியாது. அவருடைய பிரச்சனை மிக மிக நியாயமானது. இந்த மத்திய ஆட்சியும் சரி வங்கி நிர்வாகமும் சரி அவர்கள் கைவிட்டது என்பது உண்மை. இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் 6000 கோடி ரூபாய் வந்து உர மானியத்துக்கு கொடுக்கப்பட்டு 6000 கோடி ரூபாய் அதுலேருந்து வெட்டப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? உர விலை ஏறியது. இதெல்லாம் சேர்ந்து தான் விவசாயிகள் டிராக்டரை மட்டும் வாங்கினா போதுமா? அது இடுபொருள்கள் விலையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் தானே விவசாயம் செழிப்பாக நடைபெற முடியும். ஆக ஒரு பக்கம் டிராக்டரை கடனுக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு பக்கம் அவருடைய விவசாய செலவுகள் அதிகரித்தது யார்? அப்போ 20,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி என்று சொன்னார், உண்மை. ஆனால் அந்த தள்ளுபடிக்கு பின்னால் உள்ள மற்ற நடவடிக்கைகள்லாம் என்ன? 5 லட்சம் கோடி ரூபாய் பெரிய முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்ய முடியும், வரி சலுகை தர முடிகிறது. ஆனால் இவர்களுக்கு 20,000 கோடி ரூபாய் யோசித்து அதிலும் பழைய பாக்கியை கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் என்றெல்லாம் நிபந்தனை விதித்து எந்த வகையிலும் இந்த பலன்கள் அவர்கள் போய் சேரவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் விவசாய திட்டங்கள் என்ற பெயரில் அறிவித்த பல கடன் திட்டங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு தான் பேர், விவசாயம் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கும் பணக்கார விவசாயிகளுக்கும் போயிருக்கின்றன. அதில் ஒரு பகுதி சிறு விவசாயிகளுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் தான் இப்போ பாதிக்கப்பட்டு இல்லை அது தவறான தகவலை சொல்றீங்க. அதாவது விவசாய கடன் தள்ளுபடியில் 3,68,77,818 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க. பயனடைந்தவர்கள் பட்டியல் அந்தந்த வங்கிகளில் அந்த நோட்டீஸில் ஒட்டப்பட்டிருக்கு. ஆக இதில் யாரும் தொழில் செய்தவர்களுக்கெல்லாம் இதில் வந்து விவசாய கடனை தள்ளுபடியே செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படியெல்லாம் செயல்பட முடியாது. அதே போல் தொழில் முனைவோர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்குறோம், வந்து வரி சலுகை கொடுக்குறோம், சில கடன்களை வந்து சில கால தவணையை மாற்றி அமைத்து புதிய அடிப்படையில் அதை மறுபடியும் புதிய கடனாக மாற்றுகிறோம், வட்டியெல்லாம் வாங்கிய பிறகு. ஆக இப்படி சலுகைகளை செய்கிறப்போ ஏதோ தொழிலதிபர்கள் கிடையாது, தொழில் முனைவோர்கள், அதாவது சில வந்து மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் சில சலுகைகள் கொடுக்குறோம். ஏதோ ரிலையன்ஸ் அம்பானிக்கோ அல்லது பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஒரு அரசு சலுகை கொடுக்க முடியாது, சலுகை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து நீங்கள் வந்து தவறான ஒரு பார்வையில் பார்க்கிற போது பிரச்சாரம் வந்து வேறு விதமாக போகிறது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. திட்டங்களுக்குள்ள நம்ம போலாம். ஒரு சின்ன இது மட்டும் சொல்லுங்க. இந்த வராக்கடன்களை பற்றி கேட்டீங்க, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னார். வராக்கடன்கள் பட்டியலில் இருக்கிற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உட்பட அந்த பட்டியலை வெளியிடுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அரசு இதுவரைக்கும் அது அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. ஒரு தொழிற்சங்கம் தான் வெளியிட்டது, வங்கி ஊழியர்கள் சங்கம் தான் அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரப்பூர்வமான தகவலை வைத்து அதை வெளியிட்டார்கள். ஆனால் அது வெளியிட மறுக்கிற அரசு. இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது? ஒரு கிராமத்தில் படிக்கிறதுக்காக கடன் வாங்குறார்கள் தாழ்த்தப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள், அடித்தட்டு குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள். அந்த குடும்பங்களால் கடன் திருப்பி செலுத்த முடியல. ஒன்று அவரோட படத்தை அந்த வங்கி வாசலில் ஒட்டி அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. ஆக அப்ப அதை தடுக்கிறதுக்கான என்ன தார்மீக நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறது? இல்ல அந்த பதில் ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு கேட்கிற இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.